REIT ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். நீங்க ஆல்ரெடி டெப்ட் அண்ட் ஈக்விட்டி ரெண்டுத்துலயுமே இன்வெஸ்ட் பண்றீங்க. டைவர்சிஃபிகேஷனுக்கு நீங்க REITலயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரீசெண்டா ஈக்விட்டி மார்க்கெட் கரெக்ஷன் ஆச்சு. செப்டம்பர் 2024 இருந்து மார்ச் 2025 வரைக்கும் நிஃப்டியோட டவுன்ஃபால் -16% ஆயிருக்கு. எந்த ப்ராடக்ட்டுமே டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல ட்ரேட் ஆகாது. ஒன்லி REIT மட்டும்தான் டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல ட்ரேட் ஆகுது. SPVனா ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள். உங்களுக்கு ஓவரால் வர ரெண்டல் இன்கம் எல்லாமே அந்த SPV மூலியமா தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களா? உங்ககிட்ட ஒரு பெரிய லம்சம் மணி இல்ல, ஆனா நீங்க ரியல் எஸ்டேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது எப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். எல்லாருக்குமே இன்னைக்கு ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அதே ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு ரெண்டல் இன்கம் வரும்னு சொன்னா கேட்கவே நல்லா இருக்குல்ல. நீங்க 1 கோடி 2 கோடி மாதிரியான லம்சம் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், அந்த மாதிரியான அன்னெசரியான எக்ஸ்பெண்டிச்சரை நீங்கள் அவாய்ட் பண்ணவும் செய்யலாம். உங்கள்கிட்ட ரெக்கமெண்ட்ல இருக்க மணியை மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ரெகுலர் இன்கம் வாங்க முடியும். அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா REIT ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இது மூலியமா நீங்கள் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, ITFs, கமர்ஷியல் மால்ஸ் இதில் உள்ள இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை நீங்கள் இன்கமாக வாங்கிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி டெப்ட் அண்ட் ஈக்விட்டி ரெண்டுத்துலையுமே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. டைவர்சிஃபிகேஷனுக்கு நீங்க REITலயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். REIT இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருந்தா போதும். இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் மூலமா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 4 பப்ளிக் லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்கு. அது என்னென்ன கம்பெனிஸ்ன்னு பாத்தீங்கன்னா ப்ரூக்ஃபீல்ட் இந்தியா, எம்பசி ஆஃபீஸ் பார்க், மைண்ட் ஸ்பேஸ் பிசினஸ் பார்க், நெக்ஸஸ் செலக்ட். இது 4 பப்ளிக்லி லிஸ்டட் கம்பெனிஸ்லயும் நீங்க REIT மூலமா இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க பெரிய பெரிய கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ், மால்ஸ், ITFs இதுல எல்லாத்துலயுமே இன்டைரக்டா REIT மூலமா நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க. REITோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான இன்கம் கிடைக்கும், இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜ் பண்ணி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. ஈக்விட்டியோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டவுன்ஃபால் கம்மியாவே இருக்கு. ஒரு 2 சிச்சுவேஷன் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ரீசெண்டா ஈக்விட்டி மார்க்கெட் கரெக்ஷன் ஆச்சு. செப்டம்பர் 2024 இருந்து மார்ச் 2025 வரைக்கும் நிஃப்டியோட டவுன்ஃபால் -16% ஆயிருக்கு. இதுவே இந்த REIT லிஸ்டட் கம்பெனிஸோட டவுன்ஃபால் பாத்தீங்கன்னா எம்பசி குரூப் 7.4% டவுன்ஃபால் ஆயிருக்கு, நெக்ஸஸ் குரூப் 9% டவுன்ஃபால் ஆயிருக்கு, மைண்ட் ஸ்பேஸ் 4.5% டவுன்ஃபால் ஆயிருக்கு. இதே கோவிட் கிராஷ் அப்ப பாத்தீங்கன்னா நிஃப்டி 38% டவுன்ஃபால் ஆயிருக்கு, எம்பசி குரூப் 18% தான் டவுன்ஃபால் ஆயிருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஈக்விட்டியை கம்பேர் பண்ணும்போது REIT டவுன்ஃபால் ப்ரொடெக்ஷன் பெட்டராகவே இருக்கு. ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் இன்கம். ஆஸ் பர் செபி ரூல் 90% ஆஃப் நெட் டிஸ்ட்ரிபியூட்டட் கேஷ் ஃப்ளோவை யூனிட் ஹோல்டருக்கு இன்கமாக கொடுக்குறாங்க. ஆனுவல் ஈல்டு பார்த்தீங்கன்னா 5.5%லேருந்து 7.5% ரேஞ்சில் கொடுக்குறாங்க. எவ்வளோ இன்கம் கிடைக்குதுன்றதை பார்த்தோம். இன்கம் எப்படி வருதுன்றதையும் பார்க்கலாம். மெஜாரிட்டி ஆஃப் இன்கம் ரெண்டல் இன்கம் மூலியமா கிடைக்குது. செகண்ட் ஒன் லோன்ல உள்ள இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் மூலியமா இன்கம் கிடைக்குது. தேர்ட் ஒன் லோனோட ரீபேமெண்ட்ல இருந்து கிடைக்குது. ஃபோர்த் ஒன் ப்ராப்பர்ட்டி செல் பண்ணும்போது அதோட கேபிட்டல் கெயின்ஸ்ல இருந்து கிடைக்குது. இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா NAV டிஸ்கவுண்டட் பிரைசஸ்ல ட்ரேட் ஆகும். எம்பசி குரூப் 8.3% டிஸ்கவுண்டட் வேல்யூலையும், மைண்ட் ஸ்பேஸ் 5.2%, ப்ரூக்ஃபீல்ட் 8.8%, நெக்ஸஸ் 9.3% டிஸ்கவுண்ட் வேல்யூல ஜூன் 2025ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எந்த ப்ராடக்ட்டுமே டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல ட்ரேட் ஆகாது. ஒன்லி REIT மட்டும்தான் டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல ட்ரேட் ஆகுது. லிக்விடிட்டியை பொறுத்த வரைக்கும் REIT எல்லாமே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தான் ட்ரேட் ஆகுது. அதுலயும் அதிக வால்யூமா ட்ரேட் ஆகுறது எம்பசி அண்ட் ப்ரூக்ஃபீல்ட். இதுவே நெக்ஸஸ் பாத்தீங்கன்னா லெஸ் கன்சிஸ்டன்டா ட்ரேட் ஆகுது. ஸோ நீங்க ஒரு லார்ஜர் இன்வெஸ்டரா இருக்கீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் அப்ப எக்ஸிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாவே இருக்கும். இந்த லிக்விடிட்டி தான் ஒரு மெயின் கன்சர்னாகவும் இதுல இருக்கு. REIT சில கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு SPVன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க. அது மூலியமா தான் எல்லா டிரான்சாக்ஷனும் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது 50% SPVயோட ஷேர் ஹோல்ட் பண்ணிப்பாங்க, ரிமைனிங் 50% அந்த SPVல ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஓவரால் வர ரெண்டல் இன்கம் எல்லாமே அந்த SPV மூலியமா தான் உங்களுக்கு கிடைக்கும். SPVனா ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள். இதை பேஸ் பண்ணி சில இடத்துல டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ டாக்ஸ் ஸ்லாப் பொறுத்த வரைக்கும் REIT டைரக்டா ஓன் பண்றதுக்கு ஒரு டாக்ஸ் ஸ்லாப்ஸ் வரும். இதே REIT SPV ஃபார்ம் பண்ணி கிடைக்கிற இன்கம்க்கு இன்னொரு டாக்ஸ் ஸ்லாப் வரும். என்னன்றதை பார்க்கலாம். இதே ரெண்டல் இன்கம் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி, அதாவது REIT டைரக்டா ஓன் பண்ணிருக்க ரெண்டல் இன்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் என்னவோ அதுக்கு அவங்க டாக்ஸ் பே பண்ணணும். இதே REIT லோனா SPV கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருக்கிற லோனுக்கு வர இன்ட்ரெஸ்ட்டை அதுக்கும் ஆஸ் பர் இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் டாக்ஸ் பே பண்ணணும். இதே ரீபேமெண்ட் ஆஃப் லோன் கிவன் டு SPV, அதாவது SPV கொடுத்த லோனை ரீபேமெண்ட் பண்ணும்போது அந்த மணிக்கு
டாக்ஸ் எக்ஸம்ட் வச்சிருக்காங்க. இதே டிவிடெண்ட்ஸ் ஃப்ரம் ரெண்டல் இன்கம் ஏர்ன் பை எஸ்பிவி, அதாவது எஸ்பிவி ஃபார்ம் பண்ணி அது மூலியமா டிவிடெண்ட் இன்கம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மணிக்கு டாக்ஸ் எக்ஸம் கொடுக்குறாங்க. நீங்க REITல இன்வெஸ்ட் பண்றீங்க, லெஸ் தென் 1 இயருக்குள்ள அந்த யூனிட்ஸ் செல் பண்றீங்கன்னா அதுக்கு 20% டாக்ஸ் பே பண்ணணும். இதே REITல மோர் தென் 1 இயர் ஹோல்ட் பண்றீங்க, அப்படி ஹோல்ட் பண்ணும்போது அப் டு 1.25 lakhs ப்ராஃபிட் வரைக்கும் நீங்க டாக்ஸ் ஃப்ரீயா வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு மேல எவ்வளவு வித்ட்ரா பண்றீங்களோ அதுக்கு 12.5% நீங்க டாக்ஸ் பே பண்ணணும். 10 lakhs ரூபி REITல இன்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளவு இன்கம் கிடைச்சிருக்கு, எவ்வளவு ஈல்டு கொடுத்ததுன்றதை பார்க்கலாம். நீங்க எம்பசி ஆபீஸ் பார்க்ல ஒரு 10 lakhs ரூபி இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா டோட்டல் இன்கம் ரிசீவ் ஆயிருக்கிறது 4.26 lakhs. அதுல இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் 23% ரிசீவ் ஆயிருக்கு. அமோர்டைசேஷன் ஆஃப் SPV டெப்ட் அதுல 48% கொடுத்துருக்கு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி SPVனா ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள், அது மூலியமா வர லோன் ரீபேமெண்ட் 48% வந்திருக்கு. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் 23% வந்திருக்கு. இது எல்லாமே டிவிடெண்ட் இன்கம் தான். எக்ஸ்க்ளூசிவ் டிவிடெண்டா 28% வந்திருக்கு. டோட்டலா கேபிட்டல் அப்ரிசியேஷன் பாத்தீங்கன்னா 2.44 lakhs ஆயிருக்கு. ஓவரால் ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 10.2% கொடுத்துருக்கு. இதே மைண்ட் ஸ்பேஸ் பிசினஸ் பார்க் பாத்தீங்கன்னா 2.90 lakhs டோட்டல் இன்கம் ரிசீவ் ஆயிருக்கு. அதுல 7.5% இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஆகும். அமோர்டைசேஷன் ஆஃப் SPV டெப்ட் வந்து 9.9% கொடுத்துருக்கு. டிவிடெண்ட் 82% கொடுத்துருக்கு. டோட்டல் கேபிட்டல் அப்ரிசியேஷன் 3.50 lakhs. ஓவரால் ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 11.9% கொடுத்துருக்கு. தேர்ட் ஒன் ப்ரூக்ஃபீல்ட் இந்தியா ரியல் எஸ்டேட் ட்ரஸ்ட் 2.94 lakhs டோட்டல் இன்கம் ரிசீவ் ஆயிருக்கு. அதில் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் 49.5% கொடுத்துருக்கு. அமோர்டைசேஷன் ஆஃப் SPV டெப்ட் வந்து 45% கொடுத்துருக்கு. டிவிடெண்ட்ஸ் மட்டும் 4.5% கொடுத்துருக்கு. கேபிட்டல் அப்ரிசியேஷன் டோட்டலாக 1.45 lakhs கிடைச்சிருக்கு. ஓவரால் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 9.9% கொடுத்துருக்கு. ஃபைனல் ஒன் நெக்ஸஸ் செலக்ட் ட்ரஸ்ட் 1.48 lakhs டோட்டல் இன்கம் ரிசீவ் ஆயிருக்கு. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் 28.9% கொடுத்துருக்கு. அமோர்டைசேஷன் ஆஃப் SPV டெப்ட் 13.7% கொடுத்துருக்கு. டிவிடெண்ட்ஸ் 56.6% கொடுத்துருக்கு. கேபிட்டல் அப்ரிசியேஷன் 3.34 lakhs கொடுத்துருக்கு. ஓவரால் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 21.9% கொடுத்துருக்கு. ரிட்டர்ன்ஸ் எல்லாமே XAIRல கொடுத்துருக்கு. ஆஸ் ஆன் க்ளோசிங் மார்க்கெட் பிரைஸ் June 23, 2020 வரைக்கும் கொடுத்துருக்கு. REIT பொறுத்த வரைக்கும் பாசிவ் இன்கம் என்னன்றவங்க REIT சூஸ் பண்ணலாம். இது செபி கைடன்ஸ்குள்ளேயே வந்துடும். REIT ஒரு ரெகுலர் இன்கமும் கிடைக்கும், உங்க இன்வெஸ்ட்மெண்ட் மணியும் க்ரோ ஆகும். உங்க போர்ட்ஃபோலியோல அப் டு 10% நீங்க ஹோல்ட் பண்ணலாம். யூஸ்வலா நீங்க ரியல் எஸ்டேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா க்ரோஸ் கணக்கில் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கான ரெண்டல் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா அப் டு 3% தான் இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், 1 crore 2 crore கொடுத்து நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, அதுக்கு ரெண்டல் இன்கம் 30,000 rupees மேக்ஸிமம் 50,000 rupees தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது லெஸ் தென் 3% தான் ரெண்டல் இன்கமா இருக்கும். இதே நீங்க REITல பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா 5.5%லேருந்து 7.5% ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு ரெண்டல் இன்கம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்க இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூம் க்ரோ ஆகும். ஸோ பாசிவ் இன்கம் வேணுன்றவங்க REITல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைஸ் ஃபினான்ஷியல் பிளானிங் வேணும்னா நான் கொடுத்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கைட் பண்றேன். மைசெல்ஃப் தீபக் கோகுல், சர்டிஃபைட் சார்ட்டர்ட் வெல்த் மேனேஜர். தேங்க்யூ.